தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சொட்ட சொட்ட நனையுது. இந்த படத்தில் நிஷாந்த், பிக் பாஸ் புகழ் வர்ஷினி, ஷாலினி, ரோபோ சங்கர், புகழ் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை நவீத் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, நடிகராக வர நிஷாந்திற்கு இளம் வயதிலே முடி உதிர்ந்து வழுக்க விழுந்துருது. இதனால் அவருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. எந்த பொண்ணு பார்த்தாலும் இந்த வழுக்கை காரணத்தை காட்டி அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவர் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலுமே இந்த ஒரு காரணத்தினால அவர் திருமணம் தடை விழுந்துகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பொண்ணு அவரை கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிடுது. கல்யாணத்துக்கு முதல் நாள் இவரே அந்த திருமணத்தை நிப்பாட்டிடுறாரு. இவர் ஏன் அந்த திருமணத்தை நிப்பாட்டிடுறாரு, பிறகு அந்த பொண்ணோட இவர் சேர்ந்தாரா, வழுக்கை பிரச்சனைக்கான காரணம் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு தான் இந்த படம் உருவாகியிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஒரு காமெடி கலந்த எமோஷ்னலை கொடுக்கறதுக்கு இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் ஹீரோவோட போர்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிக அளவில் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் காமெடி ட்ராக்கு தான் அதிக அளவில் இருக்கிறனால ஹீரோவோட ப்ரெசன்ஸ் கம்மியாயிருது. இது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுது. அவரோட எமோஷ்னல் வேல்யூ இந்த செகண்ட் ஆஃப் சீக்வன்ஸில் அவங்க அதை டெலிவர் பண்ணுறதுல எங்கேயோ கோட்டை விட்டுட்ட மாதிரி படம் அமைஞ்சிருக்கு. நிறைய காமெடி பட்டாளங்கள் இருந்தாலுமே அது ரொம்ப நேரம் அது லென்த்தாக அவங்க ஏதோ ட்ரை பண்ண போய் அது ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீலாகவே இருக்குது. படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா மியூசிக். ரஞ்சித் உன்னியோட பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கும் சரி, படத்தில் வர பாடல்கள் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கேட்கும்படியாகவே இருக்குது. சில இடங்களில் காமெடிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு லென்த் காமெடி சீன்ஸு அங்கங்கே வரது எல்லாமே ரொம்ப ஒரு ஓவர் டோஸ் மாதிரி இருக்குது. அது நமக்கு ஒரு சிரிப்பலையே நம்ம உண்டாக்கலன்ற மாதிரி தான் இருக்குது. ரோபோ சங்கர் இருக்கார், புகழ் இருக்கார், அப்புறம் அந்த கேபி பாலா டீம்னு ஒரு 3-4 நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க ஏதோ ட்ரை பண்ண போய் அது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபீல்லே கொடுக்குது. அது அந்தளவுக்கு ஒரு சிரிப்புன்ற மாதிரியே இல்லை. இது ஒரு படத்தை ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுது. இது ஒரு அட்டெம்ப்ட் மூவியாகவே சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க இது வரைக்கும் படத்தில் தமிழ் சினிமாவில் கொண்டு வரல. ஒரு ஃபுல் லென்த்தாக முடி உதிர்ந்து வழுக்கை பிரச்சனையை பற்றி ஒரு அட்டெம்ப்டாக இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இயக்குனரை பாராட்டலாம். ஆனால் அந்த சொல்ல வந்த கதையை அவர் ஃபுல்லாக ஒரு எமோஷ்னல் வேல்யூவாக அது கொண்டு போய் சொன்னாரா என்றதில் தான் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.